نحمدُ العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. அன்பான பட்ட வகுப்பு ஆலிம்களே, நம்முடைய கல்வி குழுமம் என்பது அது தொடங்கிய காலம் தொற்று இன்று வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே முதலும் முன்னோடி. உலகத்துல இப்படியான ஒரு ரமதானுடைய நேரங்கள்ல தாலீமுடைய மஜ்லிஸ் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. பொதுவா தாலீமுடைய மஜ்லிஸ்னா என்ன பேசணும்? அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் அதான் பயான் தானே பேசணும். ஆனா நம்ம தாலீம் மஜ்லிஸ் கடந்த 4 வருடங்களா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா தாலீம் மஜ்லிஸ்ல அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் இமாம்கள் இதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் வந்தாச்சா, உலகத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் வந்தாச்சு. இப்போ ஆதில் உஸ்தாத் ஆரம்பிச்சு அலி உஸ்தாத் வரைக்கும் சாப்பாடு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ நம்ம தஹலீமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையில ஒரு அறிவு களஞ்சியமாக அல்லாஹ் இயற்கையை ஆக்கி தந்திருக்கிறான். இங்க வெறும் குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, பெருமானாருடைய வாழ்வியல் மட்டுமல்ல, சஹாபாக்கள் இமாம் பெருமக்கள் இறைநேச செல்வர்களுடைய அந்த வரலாறுகள் மட்டுமல்ல, இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், எல்லாம் கலந்த கலவையாக இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஆக்கி தந்திருக்கிறான். அந்த வகையில இயற்கையாகவே நம்முடைய குழுமம் என்பது முதலும் முன்னோடியாக எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறார். இந்த சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட தினசரி 24 மணி நேர வாழ்வியல் குறித்துண்டான செய்திகளை நாம் முத்தாய்ப்பாக பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேர அந்த படுக்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு குச்சி வைத்திருப்பார்கள் என்பதாக நாம் நிறைவு செய்தோம். நம்ம இரவு நேரத்தினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் உலகத்தினுடைய தலைவர்கள்ல நீங்கள் காந்தியை பற்றி நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அவருடைய போராட்டமும் அஹிம்சை மட்டும்தான் நமக்கு தெரியும். அல்லது நீங்கள் நியூட்டனை பற்றி பேச வேண்டும் என்றால் நியூட்டனுடைய அறிவியல் சிந்தனைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அல்லது உலகத்தின் எந்த துறை சார்ந்த நபரை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் அவர்களின் துறை மட்டுமே தெரியுமே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையோ அவர்களின் கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த அந்தரங்க பரஸ்பரங்களோ அல்லது குடும்ப வாழ்க்கைகளோ என்பது நிச்சயமாக இருட்டாகத்தான் இருக்கும். காந்தியை பற்றி பேசுகின்ற எல்லா நபர்களுக்கும் காந்தியினுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு இக்கண்ணா இருக்கு, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இது எல்லா உலக தலைவர்களுக்கும் உண்டானது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களின் பகல் எப்படி அப்பட்டமாக இருக்கிறதோ அதே போன்ற அவருடைய இரவு நேர வாழ்க்கையும் பெருமானாருடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலையிலும் திறந்த புத்தகமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். காரணம், அவர்களுடைய எல்லா நிலையிலுண்டான வாழ்க்கையை சுன்னத்தான வழிமுறைகளை இந்த உம்மத்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலையிலும் திறந்த புத்தகமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நம்ம ஹதீசுகள்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல படுக்கையில படுப்பதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சில துஆக்களை ஓதுவார்கள். வழக்கமாக சில துஆக்களை ஓதியதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு தெரிந்த சுன்னத்து, வலதுபுறமாக ஒருக்கணித்து கன்னத்துல கை வைத்து பெருமானார் படுத்ததற்கு பின்பாகத்தான் என்ன செய்த துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ பிஸ்மிக அமூது அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம துபஅஸ இபாதக என்கின்ற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல படுக்கும்போது ஓதுறாங்க. இந்த துஆவை நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாத் முடித்து ஒன்று வலது பக்கம் திரும்பியோ அல்லது இடது பக்கம் திரும்பியோ சஹாபாக்களை பார்த்து அமர்கின்ற நேரத்துல இதே துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம துபஅஸ இபாதக என்ற துஆக்களை சுபஹுருக்கு பின்பாகவும் தூங்குவதற்கு முன்பாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். வலமையா ஹதீஸில் நமக்கு தெரிந்த பிரகாரம் நிறைய ஔராதுகளை நிறைய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. சில நேரங்கள்ல அலிஃப் லாம் மீம் தன்சீல் அந்த சூரா ஓதுறாங்க. சில நேரங்கள்ல ஹல் அத்தா அலல் இன்சானி சூரத்து தஹ்ர் ஓதுறாங்க. சில நேரங்கள்ல சூரா ஜுமர் ஓதுகிறார்கள். சில நேரங்கள்ல சூரா இஸ்ரா என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற பழக்கம் இருக்குது. இப்ப இரவு நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை அமைப்பை பார்க்கிறோம். பெருமானார் அவர்கள் கீழாடை அணிந்து படுப்பார்கள்.
அந்த ஆடை எப்படின்னா ஒரு துண்டு மாதிரி இருக்கும். அதை கட்டிக்கொண்டு என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு அருகாமையில் போய் என்ன செய்வாங்க, படுப்பார்கள். படுத்துக்கொண்டு மனைவியிடத்துல பெருமானார் அவர்கள் அன்போடு பாசத்தோடு என்ன செய்வாங்க, அவர்கள் இருவரும் பரஸ்பரம் உரையாடி கொண்டு இருப்பார்கள். படுத்துக்கொண்டு மனைவியோடு பெருமானார் அவர்கள் உரையாடி கொண்டு இருப்பார்கள். அப்படியான அந்த நேரத்துல ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கையில வந்து படுத்த உடனே கொஞ்சம் எட்ட போறாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கின்றார்கள், அனுஃபிஸ்தி, உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கும் போது ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு ஆமான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ مَا كَتَبَ اللَّهُ عَلَى بَنَاتِ آدَمَ, ஆதமுடைய பெண்மக்களுக்கு அல்லாஹ் மாதந்தோறும் பருவயதை அடைந்ததற்கு பின்னால் இந்த மாதவிடாய் இயற்கையாக வைத்திருக்கிறான், அதுல ஒன்றும் குற்றம் இல்லை என்று சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க கிட்டத்துல வாங்க என்று சொன்ன உடனேயே ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நான் என்ன செஞ்சேன், பெருமானார் இப்படி சொன்னார்கள், தஆலி ஃபத்ஹுலி மஇ ஃபில் லிஹாஃபி, என்னுடைய படுக்கையில எனக்கு பக்கத்துல என்னோடு வந்து நீங்கள் படுத்து உறங்குங்கள் என்று கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களை மீண்டும் சொல்கிறேன். இப்படியான பெருமானாருடைய குடும்பத்தின் இரவு நேர அந்தரங்கள் பற்றியுண்டான இந்த வார்த்தைகள் என்பது உலக தலைவர்கள் பெருமானாருக்கு மட்டுமே அப்பட்டமானதை தவிர வேற யாருக்குமே நம்மால் சொல்ல முடியாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதார்த்தமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான தாம்பத்தியம் நடந்து விட்டால் அதற்கு பின்பாக ஒரு முறையை பின்பற்றுகின்றார்கள். ஹதீசுகள்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு துண்டு துணி எடுத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய அசுத்தமான அந்த பகுதியை சுத்தம் செய்து கொள்வார்கள். விரும்பினால் முதலில் குளித்து விட்டு வந்து உறங்குவாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் வுது செய்து விட்டு வந்து படுத்து விட்டு காலையில் தஹஜ்ஜத்திற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, உறங்குவார்கள் என்பதாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களே, பெருமானார் அப்படி அயர்ந்து தூங்குகின்ற நேரத்துல ஃபஇதா நாம வஸ்தகரக ஃபீ நௌமிஹி நஃபக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழ்ந்த தூக்கத்துல என்ன இருக்கும், ஒரு சிறிது குரட்டை மாதிரியான சில சப்தங்கள் வருவதாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துல வலதுபுறமாக இடதுபுறமாக அப்படி திரும்பி படுக்கின்ற நேரத்துல துஆவை ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதுல் கஹார் ரப்புஸ் ஸமாவாதி வரப்புல் அர்தி வமா பைனஹுமா அல் அஸீஸுல் கஃபார் என்கிற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், ஓதுவதாக நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இரவுல படுத்து பெருமானார் அவர்கள் அயர்ந்து தூங்கி தஹஜ்ஜத்துடைய நேரத்துல பெருமானார் அவர்கள் விழித்தால் முதல்ல என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க என்கின்ற அந்த வரலாற்று தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.